அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே கூட ஒரு பாடலை பாடி தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு சில சரணங்களை நாம் வாசிக்கும் போது கர்த்தர் மகிமைப்படுத்துவாராக. ஒரு சரணங்களை பாடுவோம், கர்த்தர் மகிமையினால் நடத்துவாராக. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம ஆண்டவரே வழி நடத்துகிற தேவன் வழி நடத்துவார். வாழ முடியாது. ஆண்டவருக்குடைய கிருபை இல்லாம ஒரு நாளும் நம்ம வாழவே முடியாது. அவர் கிருபை தான் தாங்கும். ஆமென். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க தயவு இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதோ நிலைப்பதோ உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதோ நிலைப்பதோ உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க தயவு இல்லாம வாழ தெரியாதையா. அப்பா, உங்க கிருபை இல்லாம ஆண்டவரே எங்களால வாழ முடியாது ஆண்டவரே. உங்களோட தயவு இல்லாம எங்களால வாழ முடியாது ஆண்டவரே. நாங்க நிற்பதும் நிறுவனம் ஆவதும் உங்க கிருபை தான் ஆண்டவரே. ஆண்டவரே கிருபை தான் எங்களை நடத்துது ஆண்டவரே. கிருபை தான் வழி நடத்துது ஆண்டவரே. அவர் உம்முடைய கிருபையினாலே வழிநடத்தி ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருந்து மகிமைப்படுத்துகிற தேவனாய் நம்மளோடு இருக்கிறார் ஆண்டவரே. அப்பா, அந்த வார்த்தை ஆண்டவரே உமக்கென்று நாங்கள் புரிஞ்சிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினாலே உமக்கென்று வாசிக்கும் போது கர்த்தர் மகிமைப்படுத்துவீராக. 2 கொரிந்தியர் 1:2. ஆமென். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகும். ஆமென். அவர் வார்த்தை பாடல் மூலியமாக பேசுகிறாரு, வார்த்தை மூலியமாக பேசுறாரு. உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகும். ஆமென். அவர் சொல்கிற வார்த்தை இதுதான். கிருபையும் சமாதானத்தையும் நான் உண்டாக்கி வைத்திருக்கிறேனே, ஏன் இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை? ஆமென். அவர் கேட்கிற கேள்வி அதுதான். கிருபையும் சமாதானத்தையும் நான் உங்களுக்கு உண்டாக்கி வச்சுட்டேன், நீ அதை பெற்றுக்கொள்ளல ஏன்? நான் ஒரு மாமியானவர் சொல்ற ஒரு வார்த்தை, அவர் கிருபையும் சமாதானமும் உமக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறேன் என்றால் நாம ஆயத்தமா இருக்கணும். நம்ம அதிகாலை தேடுகிற பிள்ளைகளாய் மாறணும். முழங்கால நிக்கணும், ஜெபிக்கணும். ஆண்டவரே உங்க கிருபை தாங்கப்பா, உங்க கிருபை தாங்க. என்னை சொல்லிடாண்டவரே உங்க கிருபை நமக்கு வைத்திருக்கிறேன். கிருபை ஆண்டவர் கேளுங்க. காலையில கேட்கும் அந்த மன்னாவை பெற்றுக்கொள்ளும் போது நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். என் ஆசீர்வாதமா இருக்கு என் அன்பின். அல்லேலூயா. என் அன்பின் சகோதர சகோதரிகளே, இதை பார்க்கிறவர்களும் இதை கேட்கிறவர்களும் கர்த்தருடைய வார்த்தை இந்த மாதிரி சொல்கிறது. ஆமென். உங்கள் கிருபையை நான் உனக்கு சமாதானத்தோடு. அவர் கிருபை தான் நமக்கு சமாதானம். அவர் கிருபை தான் நம்மளை வழிநடத்தும். ஆமென். அவர் நல்லது ஆண்டவர் இந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளணும். நல்ல வார்த்தையை எடுத்துக்கொள்ளணும். நல்ல ஆவியானவர் எதை குறித்து பேசுகிறாரோ அதை கொண்டு நீர் வழிநடத்த ஆண்டவர் உதவி செய்வார். கர்த்தருடைய கிருபை நாளை 4 வழி நடத்துவார். ஆமென். நம்மளை 4 வழி நடத்துவார். அவர் கிருபை எப்பொழுதும் பெற்றுக்கொள்ளும் போது நாணமாய், ஆண்டவரே எனக்கு இந்த தேவை இருக்குப்பா, அதுக்காக ஜெபம் பண்ணு. ஆண்டவரே இவர்கள் மனம் திரும்பாமல் இருக்கிறார்கள் அப்பா, இவர்களுக்காக முழங்கால் நின்று நான் கண்ணீரோடு ஜெபிக்கிறேன் அப்பா. இவர்கள் மனம் திரும்பி நான் எப்படி ஏற்றுக்கொண்டனோ அது போல அவர்கள் ஏற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே எப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணிப்ப. பண தேவைக்காக ஜெபம் பண்ணாதீங்க. ஆமீன். கர்த்தருக்கு சோத்திர. தேவைக்காக ஜெபம் பண்ணாதீங்க. மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? என் வாழ்க்கையில அப்படிதான். எல்லாருக்காக நான் ஜெபம் பண்ணும்போது என் குடும்பத்தை தேவன் ஆசீர்வாதமா மாற்றி அநேக ஊழியத்துல நடத்தி கொண்டு போகிறார். அநேக இடங்கள்ல என் கால் வைக்கும் தேசம் எல்லாம் நமக்கு சொந்தமாகும் என்று சொன்னது போல நான் எங்களெல்லாம் போய் நாங்கள் செபிக்கிறோமோ அவர்களை ஆசீர்வதித்து அவர் பெருகவே செய்வார். அன்பின் பிரியமானவர்களே, அவர் கிருபை நம்மளை தாங்கும். அவர் கிருபை மகிமைப்படுத்தும். இந்த கால வேளையில கூட அநேக காரியத்தை கொண்டு அவர் சமாதானத்தோடு வழிநடத்தும். உங்க கிருபை இல்லாம சமாதானம், கிருபை எதுவுமே இல்லாம, ஆண்டவர் கிருபை இல்லாம நம்ம வாழ முடியாதுங்க. அவர் கிருபை தான் வழி நடத்தும். விசுவாசிக்கிறீங்களா? இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. இப்போ வருகிற இந்த வைரஸ் காய்ச்சலுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும்.
ஆமென், ஆமென். அநேக இடத்துலப்பா அந்த வைரஸ் காய்ச்சல்ல அநேக பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுக்காக ஜெபம் பண்ணோம். ஆவியானவரை மகிமைப்படுத்துவீராக, மகிமைப்படுத்துவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தும். தேவ பிரசன்னம் வழிநடத்த ஆண்டவரே, மகிமையின் தேவன் நம்மளோடு இருந்து வழிநடத்துவார். நாம் எதுக்காக ஜெபம் பண்ணுவோம்? ஒவ்வொரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் மகிமைப்படுத்துவார். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினாலே வழிநடத்தி ஆசீர்வதிக்கிற தேவன். ஆண்டவரே, அந்த வார்த்தையை கொடுத்த அப்பா, என்னை தேவனாகிய கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, இதை பெற்றுக்கொண்டு அநேக பேருக்கு இது பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கத்தக்கதான கிருபை தந்து ஆசீர்வதிங்க. உங்க கிருபை இல்லாம நாங்க வாழ முடியாது ஆண்டவரே. இப்படி கிருபை தான் எங்களை வழிநடத்துது. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரி, சிறு பிள்ளைகள் மீது பெரிய வரைக்கும் வாலிப பிள்ளைகள் இருந்து ஆண்டவரே மனம் திரும்பி உங்களுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அப்பா இதன்படி நடக்கத்தக்கதான கிருபை தரும்படியா ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதமே மாற்றுங்கப்பா. உங்களுடைய நாம மகிமைப்படுத்தும். இதை கொண்டு அநேக பேர் அதை பிரயோஜனம் உள்ளதாய் மாற்றிக்கொள்ளட்டும். ஆண்டவரே, இந்த வைரஸ் காய்ச்சல்கள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே தேசம் எங்க பாய்ந்து ஆண்டவரே அப்பா கொள்ளை நோய்கள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தை எல்லா கொள்ளை நோய்களும் முட்டு வெளில கொடுத்து நீ பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறேன். இந்த வைரஸ் காய்ச்சல் எல்லாம் இனி வரக்கூடாது. எல்லா மக்களை பாதிக்க கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே மகிமை தேவனை கத்த ரத்தம் ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு பகுதியிலும் தெளிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே நாம மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.